தமிழ் ஆக்டர்ஸ் அவங்க பேஷன்ஸை இழந்து பப்ளிக்ல கோவப்பட்ட டாப் 10 இன்சிடென்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல சத்யராஜ், மிஸ்கின், டிஆர் மாதிரி ஆக்டர்ஸ் கோவப்படுற லிஸ்ட்லாம் இல்லாம ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா மாதிரி இப்போ கரண்ட்ல இருக்க டாப் ஆக்டர்ஸோட ஆங்கிரி மூமெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஏன்னு கத்துறதுல ஆரம்பிச்சு அடிதடி வரைக்கும் நம்ம ஆளுக்கு போயிருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். 10th பிளேஸ்ல இருக்கிறது கார்த்தி. உங்க அப்பா இல்லல, அதனால அர்ஜென்ட்டா செல்ஃபி எடுத்துட்டேன். இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குதான். இது ஒரு செம ஃபன்னான இன்சிடென்ட். ஒரு கிளினிக் திறப்பு விழால சிவகுமார் கிட்ட ஒரு ஃபேன் செல்ஃபி எடுத்திருப்பாரு. சிவகுமார் அதை கவனிக்காம ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டே வந்துட்டு இருப்பாரு. டக்குன்னு போனை பார்த்தோன்னே காண்டாகி போனை தள்ளி விட்டுருவாரு. இத பண்ணது கார்த்தியோட அப்பா. ஆனா கஸ்தூரி சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஃபங்க்ஷன்ல கார்த்தி கிட்ட செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி அவரை வெல்கம் பண்ணிருப்பாங்க. வாங்கல இல்ல நீங்க வாங்கல. இங்க வா, நான் ஒரு செல்ஃபி எடுத்து போறேன். அதை யதார்த்தமா பண்ணா கூட பரவாயில்ல, மைக்ல நான் இதான் பண்ண போறேன்னு கார்த்தி மண்டையை சூடாக்கி விட்டுருப்பாங்க. பட் கார்த்தி ஃபேஸ்ல மட்டும் கோவத்தை வச்சுட்டு அந்த சிச்சுவேஷனை ரொம்ப தக்கா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இல்லவே ஒரு மரியாதை இல்லாம போயிருச்சுல ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு. யாருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது. ஒரு கேட்டு போட்டோ எடுக்கணுங்கிறது கிடையாது. ஒரு அவஸ்தையா கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மரியாதையா கேட்டு எடுக்கணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஆயிட்டமா அப்படின்னு வருத்தமா இருக்கு. கஸ்தூரி ஒரு ஆங்கரா லிமிட் தாண்டி பிஹேவ் பண்ணதால கார்த்தி அந்த சிச்சுவேஷன்ல ட்ரிகர் இருப்பாரு. இந்த இன்சிடென்ட்டை தவிர வேற எங்கேயுமே பப்ளிக்ல கார்த்தி கோவப்பட்டிருக்க மாட்டாரு. அடுத்து 9th பிளேஸ்ல இருக்கிற ஆக்டர் தனுஷ். This is a very stupid interview. ஒரு தெலுங்கு சேனலுக்கு VIP2 ப்ரமோஷன் இன்டர்வியூ கொடுக்க தனுஷ் போயிருப்பாரு. நல்லா தான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கும். டக்குன்னு ஆங்கர் சுச்சி லீக்ஸ் பத்தி क्वेश्चंस கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. Mental agony you have undergone? Who said I went through mental agony? I'm not answerable about my personal life. There are so many allegations. Allegation? தனுஷும் நீங்க கேட்கிற क्वेश्चंस தப்பா இருக்கு, எனக்கு ட்ரிகர் ஆகுதுன்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபேஸோட ஒரே ஸ்டைல்ல ரிப்ளை கொடுத்துட்டு இருப்பாரு. பட் ஆங்கர் அதெல்லாம் கண்டுக்காம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கிசு புக்ல வர காசிப்ஸ் படிச்சுட்டு ஆக்டர்ஸ் கிட்ட கண்டபடி क्वेश्चन கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. பொறுத்து பார்த்துட்டு இவளுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரியாதுன்னு தனுஷ் கோவப்பட்டு கிளம்பி போயிடுவாரு. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. தனுஷ் கெரியரையே கவுத்து விடுற மாதிரி கேள்விகள் வந்தும் மொத்த கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு மெச்சூர்டா வாக் அவுட் பண்ணிருப்பாரு. அந்த பேஷன்ஸ் தான் தனுஷோட சக்சஸ்க்கு காரணம். அண்ட் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி அவங்களுக்கே இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. సినిమా గురించి మాట్లాడితే రఘువరన్ బీటెక్ అని దీని ప్రీక్వెల్ వచ్చింది. பட் இவ்வளோ நடந்தும் ஆங்கர் மூஞ்சில ஒரு சின்ன கில்ட் கூட இருக்காது. எதுவுமே நடக்காத மாதிரி ஆங்கர் கொடுக்குற ரியாக்ஷன் தனுஷ் இன்னும் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த இன்டர்வியூ கருப்பத்தை முடிச்சுட்டு போய் தொலைவோன்னு காமா சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு தனுஷ். கார்த்தி மாதிரியே தனுஷும் இந்த ஒரு இன்சிடென்ட்ல மட்டும்தான் அவரோட டெம்பரை லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளவுதான் உச்சக்கட்ட கோவம் வந்தாலும் மீடியா முன்னாடி மெச்சூரா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத இந்த 2 ஆக்டர்ஸை பார்த்து நம்ம கத்துக்கலாம். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். அடுத்த 8th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் விஜய் சேதுபதி. இல்ல நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கான கேள்வி, அதோட அர்த்தம் என்ன? ஒரு 2-3 இடத்துல கோவப்பட்டிருப்பாரு. கோவம்னு சொல்றதை விட இரிட்டேட் ஆயிருக்காருன்னு சொல்லலாம். அவர் பப்ளிக் மீடியா முன்னாடி எல்லாம் பேசுற விஷயங்களுமே ரொம்ப யதார்த்தமா தான் இருக்கும். அவர்கிட்ட क्वेश्चंस கேட்கும்போது பிடிக்கலனா டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாரு. சீதா காதி ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல ப்ரொடியூசர் சங்க பிரச்சனை பத்தி ஒரு ரிப்போர்ட்டர் क्वेश्चन கேட்டிருப்பாரு. எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் பேச விரும்பல, நான் பேசுற இடத்துல இல்லன்னு விஜய் சேதுபதி கண்டினியூஸா சொல்லியும் ரிப்போர்ட்டர் அதே கேள்வியை திரும்ப கேட்டு அவரை கோவப்படுத்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா நீங்க நிஜமாவே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதோட அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அப்புறம் இன்னொரு இடத்துல தலையை பிடிக்குமா தளபதியை பிடிக்குமான்னு ஒரு ஸ்டீரியோடைப் கேள்வி எல்லார்கிட்டையும் கேட்டு அந்த டாபிக்கே புளிக்க வச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த பிஹைண்ட் வுட்ஸ் கலாட்டாலாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மணி டைரக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அவங்க கிட்டயும் இந்த கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட தலையா தளபதியான क्वेश्चन கேட்டிருப்பாங்க. இவர்களில் ஒருவரில் நீங்களாவது திருந்துங்களேன். சர்ச்சை இல்ல, இது ரொம்ப ஒரு மாதிரி தமிழ்நாட்டுல எங்க போனாலுமே ஏதோ இது 2 வகுப்பா பிரிச்சு வைக்கிறீங்க. தலையா தளபதியான் எதுக்கு உங்களுக்கு அது? இதாவது ஒரு ஆங்கர் கேட்ட क्वेश्चन அடுத்த ஒரு ஃபங்க்ஷன்ல விஜய் சேதுபதி தலைங்கிற வேர்டை வச்சு ஒரு தத்துவம் சொல்ல வந்திருப்பாரு. அதுக்குள்ள ஃபேன்ஸ் தல அஜித்தை சொல்றாருன்னு கத்தி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கும் டென்ஷன் ஆயிடுவாரு. செல்வத்தெல்லாம் தலை நான் பேசினேன். ஏன் சார் தலைன்னு சொன்னார் அவர்? அத தேவையில்லாம கட்ட என்ன பேசிட்டு இருக்கோம் என்ன நீங்களாடி. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த மாதிரி தளபதினு சும்மா கேள்வி கேட்கறவங்கள பார்த்தா நமக்கே காண்டாகி இதெல்லாம் தட்டி கேட்க யாராவது வரமாட்டாங்களான்னு நமக்கே ஒரு தாட் இருக்கும். பட் விஜய் சேதுபதி கரெக்டா அந்த இடத்துல எல்லாம் கோவப்பட்டிருப்பாரு. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா.
ஏர்போர்ட்ல ஏதோ இவர் பண்ணிட்டாருன்னு ஒரு பப்ளிக் விஜய் சேதுபதி எட்டி உதச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆச்சு. அவர் ஏன் எட்டி உதச்சாருன்னு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த வீடியோலயும் விஜய் சேதுபதி கோவப்பட்ட மாதிரி இருக்காது. சோ எல்லா இடத்துலயும் அவரோட கோவத்தை ஆர்குமெண்டா தான் கன்வே பண்ணிருப்பாரு. ஏன்னா விஜய் சேதுபதி பப்ளிக் அண்ட் மீடியாவை நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆக்டர். வெளியே சொல்றது என்னோட வேலை இல்லை, அது என்னோட வேலை இல்லை சார். 21ஆம் தேதி நான் இல்லைங்க, இவர் எப்போ முடிக்கிறான்னு பார்ப்போம், நீங்க சொல்லுங்க. அடுத்து 7th பிளேஸ்ல இருக்கிறது தளபதி விஜய், சாரி சிஎம் விஜய். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான். வில்லு பட ரிசல்ட்டுக்கு அப்புறம் தளபதியும் பிரபுதேவும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாங்க. அழகிய தொன் மகன் அண்ட் குருவிக்கு அடுத்து ரிலீஸ் ஆன படம் வில்லு ஃபிளாப் ஆனதால மீடியா கொஸ்டின்ஸ் மேல கொஸ்டின்ஸ் கேட்டு பிரபுதேவா அண்ட் விஜய் 2 பேரையுமே ஒரு மாதிரி டென்ஷன் ஜோன்லயே வச்சிருப்பாங்க. அப்ப பின்னாடி யாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு தளபதி கோவப்பட்டு கத்திருப்பாரு. சில விஷயங்கள் அன்வான்டா இருக்கும். அப்படி இல்லை இந்த படத்துல. பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஏன் இப்போ வரைக்குமே ஒரு ட்ரெண்டான வீடியோன்னு சொல்லலாம். பட் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தளபதி பப்ளிக்ல எங்கேயுமே கோவப்பட்டிருக்க மாட்டாரு. இப்போ அவர் எங்க போனாலும் ஃபேன்ஸ் அவரை கட்டி பிடிக்கிறது, கிள்றது, கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்கறது, தொட்டு பாக்குறேன்னு பூரி விடுறது, கூட்ட நெரிசல கீழே தள்ளி விடுறதுன்னு கார்ல இருந்து இறங்கி லிப்டுக்குள்ள போறதே கஷ்டங்கிற நிலைமையில தான் அவரோட பப்ளிக் அப்பியரன்ஸ் இருந்தது சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ சிஎம் ஆயிட்டு ஹை ப்ரொஃபைல் செக்யூரிட்டியோட முன்ன செலிபிரிட்டியா போக முடியாத இடத்துக்குலாம் இப்ப ஜாலியா போய் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு இன்சிடென்ட்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் கோவப்படக்கூடாதுன்னு தெளிவா இருந்திருப்பாரு. ஏன்னா அவரோட அடுத்தமும் என்ன, அவரோட லைஃப்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத ப்ரிடிக்ட் பண்ணி மூவ் பண்ற ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆக்டர் தளபதி. அண்ட் இந்த பிரச்சாரம் டைம்ல ஒரு 2 தடவை கோவப்பட்டிருப்பாரு. இவரை பார்க்க ஒரு ஃபேன் ஓடி வரும்போது செக்யூரிட்டி அவரை தள்ளி விட்டுருப்பாரு. அதை பார்த்துட்டு விஜய் செம்ம காண்டாயிருவாரு. அவரை பார்க்க வந்தவரை தள்ளி விடும்போது அவர் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இந்த அமைதியா இருக்கவங்க எப்பயாவது தான் கோவப்படுவாங்க. ஆனா அப்படி கோவப்படும் போது அவங்க ஃபேஸ் பார்க்க பயங்கர டெரரா இருக்கும். தளபதியும் அப்படிதான் சாந்தமாவே எப்பவுமே இருந்துட்டு திடீர்னு கோவப்பட்ட உடனே அங்க இருந்து எல்லாரும் ஒரு மாதிரி அலண்டுருவாங்க. பக்கத்துல இருந்த ஆதவர்ஜுனா ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு நிமிஷம் அள்ளி விட்டுருக்கும். சோ இந்த இன்சிடென்ட் ஒரு நியாயமான கோவம் தான். சோ இதை இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ண முடியாது. அவரோட சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் இந்த 2 பாத்துலயும் அவர் கோவப்பட்ட ஒரே இன்சிடென்ட் அந்த குருவி இன்சிடென்ட் மட்டும் தான். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட அவர் பேஷன்ஸை எங்கேயுமே லூஸ் பண்ணதில்லை. ஒரு தடவை தான் தவறு. அடுத்து 6th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் சூப்பர் ஸ்டார். இந்த இன்சிடென்ட்டும் சோசியல் மீடியால எப்பவுமே ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு இன்சிடென்ட். ஜல்லிக்கட்டு ஸ்டெர்லைட்னு பேக் டு பேக் தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்துட்டு இருந்த டைம் அது. அப்போ ரஜினி மேலேயும் சங்கி சாயம் பூசிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல சூப்பர் ஸ்டார் ஒரு பிரஸ் மீட் வச்சிருப்பாரு. அதுல நீங்க பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு மீடியா பேக் டு பேக் கொஸ்டின்ஸ் கேட்டு அவர் செம்ம டென்ஷன் ஆயிருப்பாங்க. அவங்க கேட்ட கொஸ்டின்னால தலைவர் அந்த இடத்துல கம்ப்ளீட்டா ஒரு பேஷன்ஸை லூஸ் பண்ணிருப்பாரு. இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸ் அடிச்ச பிறகுதான். அந்த சமூக விரோதிகள் போலீஸ் அடிச்சாங்க. அப்போதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. போராட்டம்னு போனீங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிரும் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அவர் எல்லா சோசியல் மீடியாலயும் அடிச்சு துவச்சிட்டாங்க. எடுத்தாவது போராட்டம் சொல்லி போயிட்டா தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆயிடுவாங்க. தேங்க்யூ. ட்ரோல் வெறும் சோசியல் மீடியாவோட நிக்கல, பல மூவிஸ்ல கூட கேஷுவலா அந்த டயலாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அவரோட டை ஹார்ட் ஃபேன் மூவில கூட. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் தெரியுமா? பேசனா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்சிடென்ட்ல மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் கோவப்பட்டிருக்காரு. 1997க்கு முன்னாடி ஜெயலலிதா பத்தி அவர் பேசின வீடியோ அண்ட் காவேரி இஷ்யூல பேசினதெல்லாம் கோவம் கிடையாது. கிளியரா தெளிவா டெம்பரை லூஸ் பண்ணாம காமா பேசியிருப்பாரு. அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு அடிபட்டா அவங்க உயிர் ஆபத்தாச்சு சொன்னாங்க. இங்க போவீங்களா? உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? கொடுங்க. எப்பப்பெல்லாம் ஏர்போர்ட் போறாரோ அப்பெல்லாம் பிரஸ் கிட்ட சின்ன சின்ன கான்வர்சேஷன் வச்சுப்பாரு. அதுலயும் ட்ரிகர் பண்ற மாதிரி எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்தாலும் வாழ்த்துக்கள் நைஸா எஸ்கேப் ஆயிடுவாரு. அடுத்து 5th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் ஜீவா. ஜீவா ஒரு 2-3 இடத்துல கோவப்பட்டிருக்காரு. ஒரு வாட்டி ஏதோ கலை நிகழ்ச்சியில கெஸ்டா போயிருக்கும் போது சம்பந்தமே இல்லாம மீடியா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க லைட்டா காண்டாயிடுவாரு. நாங்க சொல்றதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்போ தனுஷ் போய் நடிக்கிறாரு ஹாலிவுட்ல, எல்லாரும் கொண்டாடுறீங்களே, அந்த மாதிரி தான் பாயுது. இதே மாதிரி இன்னொரு கடத்திருப்பி விழாக்கு போயிருப்பாரு. அங்கேயே ஒரு ஜாலியா ஃபன்னா தான் பேசிட்டு இருப்பாரு. ஹேமா கமிட்டி இஷ்யூஸ் பத்தி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் ஜாலியா வச்சுக்கிற டைப், என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்காதீங்கன்னு அவர் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. நல்ல அட்மாஸ்பியர் வச்சுக்கிறது தான் எங்களோட வேலை. as an actor இங்க நிறைய பேரோட முகத்துல நீங்க சிரிப்பா பாத்தீங்க. பட் இருந்தாலும் நீங்க ஆக்டர் பதில் சொல்லி தான் ஆகணும்னு கேட்க ஜீவா டக்குன்னு ட்ரிகர் ஆகி அறிவு இருக்கான்னு கேட்டுருவாரு.
அதை கேட்ட மீடியாக்காரரும் காண்டாகி சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. அடுத்து ஜீவா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிப்பாரு. அப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே பார்க்காத ஒரு சம்பவம். ஜீவாவை பார்த்த உடனே அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. டக்குன்னு ஜீவா இடுப்பு பிடிச்சி கிளிடுவாரு. ஜீவா கோவப்பட்டு கத்தி விட்டுருவாரு. நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்கிறது விஷால். இந்த லிஸ்ட்ல பார்த்த மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் ரியலா அவங்க டெம்பரை லூஸ் பண்ணி கோவப்பட்டிருப்பாங்க. ஆனா தலைவன் உண்மையிலேயே கோவப்படுறாரா இல்ல ஸ்கிரிப்டடா இல்ல மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டை எடுத்து லீக் பண்ணிருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு அவரோட கோவெல்லாம் பப்ளிக் ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். பேசிட்டே இருக்கீங்க. விஷால் திருட்டு விசிடி ரைட் விட்ட மேட்டர் எல்லாருக்கும் தெரியும். சோ அதை விட்டுறலாம். அது இல்லாம நிறைய இடத்துல கோவப்படுற மாதிரி, உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி, மயக்கம் போடுற மாதிரிலாம் நிறைய ஸ்டண்ட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் உண்மையிலே வச்சுக்கிட்டா கூட எப்படி விஷால் பப்ளிக்ல வரும்போது மட்டும் இந்த மாதிரி கரெக்டா நடக்குதுன்னு தெரியல. உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது நடந்தா கூட ஸ்கிரிப்டடா இருக்குமான்னு சந்தேகப்படுற மாதிரி தான் அவரோட ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு. சோ விஷால் என்ன பண்ணாலும், விஷாலுக்கு என்ன நடந்தாலும் யாரும் அதை பெருசா கண்டுக்கிறது இல்ல. எல்லோருக்கும் என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது, கொடுக்க மாட்டோம். அவரோட எல்லா பப்ளிக் ஸ்டன்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மார்க் ஆண்டனி ஃபங்க்ஷன்ல ஓட்டேரிங்கிறவரை இன்வைட் பண்ணி ஆங்கர் ஒரு ஆர்வக்கோளாறுன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. அவரு யதார்த்தமா விஷால் தான் கெஞ்சி கூப்பிட்டாருன்னு சொல்லியிருப்பாரு. யாரு கேட்டாங்க இப்படி உங்ககிட்ட? யாரு கெஞ்சினாங்க? யாரு சார்? கெஞ்சி கேட்டாருன்னு சொன்னதை இன்சல்ட்டா நினைச்சு ஓட்டேரிய ரொம்ப டவுன் பண்ணி பேசிருப்பாரு. என்ன சார் நீங்க கெஞ்சினீங்களா இந்த படத்தை வந்து? ஆனா நான் கெஞ்சினேனா? சட்டையும் பேண்ட்டும் வந்து அமர்ந்தலுக்கு கிடையாது. அவன் ஏதோ கடை திறப்பு விழாக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? அண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறேன் நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. மார்க் ஆண்டனி மாதிரி 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணக்கூடிய கேபபிள் இருந்தும் பப்ளிக் ஸ்டண்ட்டை மட்டுமே நம்பி ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்க ஒரு ஆக்டர் தான் விஷால். நீதி நியாயம் ஜெயிச்சது. நெக்ஸ்ட் 3rd பிளேஸ்ல இருக்க ஆக்டர் சூர்யா. சூர்யா பப்ளிக்ல கோவப்பட்டாரா அப்படின்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது ஒரு டவுட்ஃபுல்லான இன்சிடென்ட். சிங்கம் படத்துல வர மாணிக்கம் தாரன் சீன் இப்போ செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடியே சூர்யா இந்த சீனை ரியலாவே ரீக்ரியேட் பண்ணதா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. 2 பேர் பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆனதாவும் அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்க டைம்ல சூர்யா திடீர்னு கார்ல இருந்து இறங்கி துரசிங்க மாதிரி பட்டுன்னு அடிச்சிட்டாருன்னு ஒருத்தர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அப்புறமா சூர்யா அந்த டைம் வரும்போது என்னை இறங்கி சோல்ல 2 அடி அடிச்சாரு சார். டப்பா டப்பான்னு அடிச்சுட்டு என்னன்னே கேட்கல, அவர் மாட்டின வந்தாரு 2 அடி அடிச்சாரு. அடிச்சுட்டு ஆக்டர்னா அடிப்பீங்களான்னு லாயர்லாம் வச்சு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. டக்குன்னு அந்த கேஸ் காணா போயிடுச்சு. சூர்யா தான் சார் என்ன அடிச்சாரு. கிளீனா என் பக்கத்திலே நிக்கிறாரு சார். ஒரு என் பக்கத்திலே நின்று அடிக்கிறாரு சார். வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்டா அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அப்புறம் இதே மாதிரி 2 பேர் ஹைவேல வேகமா பைக் ரைட் போனதாவும் அதை சூர்யா இறங்கி தட்டி கேட்ட மாதிரி ஒரு வீடியோவே ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த 2 இன்சிடென்ட் இல்லாம இப்போ ரீசெண்டா ஒரு ஃபேனை பிடிச்சி இழுத்து தள்ள மாதிரி ஒரு வீடியோவும் ட்ரெண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் 2nd பிளேஸ்ல இருக்கிறது ஏகே. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஏகேவோட படம் சீன்ஸ் ட்ரெண்ட் ஆனதை விட ஒரு பப்ளிக்ல கோவப்பட்டது தான் அதிகமா ட்ரெண்ட் ஆச்சு. ஏகே எப்படின்னா, நான் படம் நடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் என் லைஃபை ஃப்ரீடமா வாழணும், வாழ விடு அப்படிங்கிறது தான் அவரோட லைஃப் ஸ்டைல். அப்படி வாழ்ற மனுஷங்கிட்ட நான் ஃபேனிசம் காட்டுறேன்னு செல்ஃபி எடுக்க போனா சும்மா விடுவாரா? நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். பல இடத்துல கோவப்பட்டு முறைச்சிருக்காரு, திட்டிருக்காரு, என்ன நிம்மதியா விடுங்கடான்னு புலம்பி கெஞ்சிருக்காரு கூட. ப்ளீஸ் பிஹேவ் யுவர்செல்ஃப். தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். ஆனாலும் ஃபேன்ஸ் அவருக்குள்ள இருக்க அந்த ஹோம்லேண்டரை தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஹோம்லேண்டர் பவர் மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் பல ஆமைசர் லேசரை விட்டு எரிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஏகேவை முழு ஹோம்லேண்டரா மாத்தின ஒரு இன்சிடென்ட் தான் 2021 எலெக்ஷன். ஒரு ஓட்டை போடுறதுக்குள்ள 10-15 தடவை ஒரு சீண்டி கோவப்பட வச்சிருப்பாங்க. ஒரு ஃபேன் மாஸ்க் போடாம செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. கோவத்துல
போனை புடிங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு போயிடுவாரு. பாவம் அந்த ஃபேனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியாம ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுவாரு. அவரு மட்டும் இல்ல, தமிழ்நாடே ஷாக் தான். ஏன்னா பொதுவா ஹீரோஸ் ஃபேன்ஸ் கிரௌட என்ஜாய் பண்ணி தான் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டர் எனக்கு இந்த கிரௌடு வேணாம் ட்ரிகர் ஆகிறத அப்பதான் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குது. சரி, சினிமா வேணான்னு ரேசிங் போனதுக்கு அப்புறம் அங்கேயும் ஃபேன் பேஸை காட்டுறேன்னு சொல்லி அவரை பல தடவை ட்ரிகர் பண்ணிருக்காங்க. 2021 ஏகே கோவப்பட்ட அந்த கான்ட்ரவர்சி எலெக்ஷன்ல இருந்தே அஜித் எப்ப ஓட்டு போட வந்தாலும் ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு மீடியா அவர் மூஞ்சி கிட்ட கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த எலெக்ஷன்ல அவரோட காம்படிட்டர் சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறாருன்னா கண்டிப்பா ஏகே கோவப்படுவாரு, அதை வச்சு அதை வைரல் ஆக்கிடலான்னு மொத்த மீடியாவும் ரவுண்டு கட்டியிருப்பாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நீங்க என்னடா என்ன போட்டோ எடுக்கிறது, நான் எடுக்கிறேன்டா போட்டோன்னு அவரு எல்லா மீடியாக்காரங்களையும் போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. அவர் ஏன் போட்டோ எடுத்தாருன்னு எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் ஒரு கிளியரான பதில் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கிரௌட பழக ஆரம்பிச்சாருன்னு தான் சொல்லணும். விஜய் மாதிரி அவருமே ஃபேன்ஸ் கேட்கறதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு இடத்துல கையில ஹார்ட் காமிச்சதெல்லாம் பெரிய விஷயம். அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க ஆக்டர் என்ன வார்த்தை நான் பேசுறேன் இல்ல பாருங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க மத்த ஆக்டர்ஸ் கோவப்பட்டு முறைச்சிருப்பாங்க, கத்திருப்பாங்க, மிரட்டிருப்பாங்க. அதிகபட்சம் போனை தள்ளுறது, போனை பிடிங்கி பாக்கெட்ல வைக்கிறதுன்னு மேக்சிமம் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் டேக்கே பண்ணிருக்காரு. ஏதோ கடையில இருந்து அவசர அவசரமா வந்துட்டு இருப்பாரு. குறுக்க ஒருத்தர் கமல் சார் பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல பக்கத்துல போக பாப்பாரு. ஃபர்ஸ்டே அவரை பிடிச்சி ஒருத்தர் தடுத்து நிறுத்திருப்பாரு. அதையும் கமல் சார் நோட் பண்ணிருப்பாரு போல. திரும்பவும் அவர் கிட்ட வர ட்ரை பண்ண உடனே செம்ம காண்டாகி அடிச்சு தள்ளிடுவாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்காக தான் நம்பர் ஒன்ல வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது மாதிரி இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன்ல சூப்பர் ஸ்டார் கூட சொல்லிருப்பாரு கமல் சாருக்கு பயங்கரமா கோபம் வரும்னு. அவருடைய கோபம் நீங்க 10% தான் பார்த்திருக்கீங்க, நான் 100% பார்த்திருக்கேன். அவர் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு நான் சொல்ல போற லிஸ்ட்டை வச்சே உங்களுக்கு புரியும். ஒரு வாட்டி பிரச்சாரம்ல அவரோட கட்சி சிம்பிள் டார்ச் லைட்டை வச்சு பேசிட்டு இருப்பாரு. கேரவனுக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தர் கமல் சார் கிட்ட கூப்பிட்டு ஏதோ சொல்லுவாங்க. டார்ச் லைட்டை தூக்கி அவர் மேலேயே எரிஞ்சிருவாரு. பாவம் அந்த ஆள் கை கால விழுந்துச்சா இல்ல தலையில விழுந்துச்சான்னு தெரியல. கட்சி சிம்பிள் டார்ச் லைட்டா இருந்ததால உயிர் சேதம் இல்லாம போச்சு. இதே சுத்தியா இருந்திருந்தா. அடுத்து ஒரு விழால கமல் சார் கையில் வால் கொடுத்து போஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அவரு எவ்வளவு நேரம்டா நான் போஸ் கொடுப்பேன், கத்தியை கீழே வைங்கன்னு அங்கேயே லைட்டா கோவப்பட்டிருப்பாரு. அப்புறம் மீடியா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் தளபதி மாதிரி கமல் சாருமே ஒரு வாட்டி கோவப்பட்டிருப்பாரு. ஆனா அது அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகல. இந்த மாதிரி பிரச்சாரத்துல அங்கங்க நிறைய வாட்டி கோவப்பட்டிருக்காரு. சோ நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்ல பப்ளிக்ல அதிகமா கோவப்பட்ட ஆல் டைம் ஆக்டர்னு கமல் சார சொல்லலாம். சோ அவ்வளவுதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் இந்த பிக் பாஸ் எண்ட்ல கமல் சார் புத்தக பரிந்துரைன்னு ஒரு செக்மெண்ட் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி நான் இப்போ இருந்து ஒவ்வொரு வீடியோ எண்ட்லயும் ஒரு மூவி இல்ல சீரியஸா ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ண போறது ஒரு தரமான ஆக்ஷன் சீரியஸ் மெர்சி ஃபார் நன். இந்த சீரிஸ் பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், பட் எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஜான் விக் ஸ்டைல ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் சீரிஸ் பார்க்கணும்னா இந்த சீரிஸை மிஸ் பண்ணாம பாருங்க. செம்ம ட்ரீட்டா இருக்கும். ஹீரோவோட தம்பியை யாரோ கொண்டிருப்பாங்க. அதுக்காக ஒரு பெரிய மாஃபியா கும்பலையே ஒத்தையாளா போட்டு தள்ளுவான் தலைவன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்தவங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.